முதலில் ஜனமலர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வாசகர்களுக்கும் மக்களும் விவசாயிகளும் பயன்பெறுகின்ற வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் கோவைக்கு எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். கோவை மாநகரம், கோவை புறநகர மக்கள், இன்னும் விவசாயிகள் பெருமளவில் அந்த இயற்கை விவசாய மகாநாட்டில் பங்கெடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இயற்கை சம்பந்தமான, எனக்கு முன்னர் பேசிய வரதராஜபுரம் குறிப்பிட்டதை போல்தான், இயற்கை விவசாயம் என்பது நம்ம நாட்டிலே மிக சொற்பமாகி எழுவது. அதாவது ரசாயன உரங்களை போட்டு உணவும் நிலமும் நீரும் நஞ்சாகி வருகிற நேரத்தில் ஒரு கடகோடியில் இருந்து இயற்கை விவசாயம் கூடிய விவசாயியை தேடி பிடித்து அழைத்து வந்து, இதோ நீ செய்யக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு உனக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது, மாநில அரசு உறுதுணையாக இருக்கிறது என்று கரம் நீட்டி இதோ இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கை நீட்டியதும் இல்லை, கரம் கொடுத்ததும் இல்லை. கடகோடி அந்த இயற்கை விவசாயியை கொண்டு வந்து நிறுத்தி சந்தைப்படுத்துவதிலே இன்னும் மெத்தனமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இன்னொன்று, நம்மளுடைய இயற்கை விவசாயம், நம்மளுடைய மலை மடி பிரதேசங்கள் செய்யக்கூடிய விவசாயிகள் கொள்ளு, எள், பாரம்பரியம், மக்காச்சோளம், பருத்தி, எல்லா பொருள்களும் இப்பொழுது மரபணு மாற்றப்பட்டது. இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இப்பொழுது அதிக அளவில் ஆக்கிரமித்து விட்டன. பழைய பாரம்பரிய விதைகள் என்பது இந்தியாவில் மிகவும் சொற்பமாகிவிட்டது. முதலில் மரபணு மாற்ற விதைகளை தடுத்திருத்த வேண்டும். கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் பருத்திக்கு புகழ்பெற்ற இடம். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய அந்த ஈரக்காற்று தான் கோவை கொங்கு மண்டலத்துக்கு நிறைய டெக்டைல்ஸை, பருத்தி நெற்களை, நூற்பாடைகளை, தொழிலாளர்களை பெற்ற இடம் நம்மளுடைய கோவை மண், கொங்கு மண்டல மண். அதே போல்தான் கரும்பு இனபருத்தி ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தான் அது இன்றைக்கு வரைக்கும் செயல்படுகிறது. நான் இதை சொல்வதற்கு இரண்டு காரணம் உண்டு. இரண்டு காரணங்கள். ஒன்று, பருத்திக்கு புகழ்பெற்ற இடம் கொங்கு மண்டல மண். இன்னொன்று, கரும்பு ஆராய்ச்சி நிலையம் கோவையில் இன்று வரைக்கும் செயல்படுகிறது. இப்பொழுது பீட்டி விதிகள், கரும்பு ஆராய்ச்சி மையமும் இப்பொழுது மெல்ல மெல்ல தன்னுடைய இருப்பை இழந்து வருகிறது. இன்னொன்று, பருத்தி அறவே கோயம்புத்தூரில் இல்லை, முழுக்க அழிக்கப்பட்டு கரிசல் காடு தான். கரிசல் காட்டுல அதிகமான முறையிலே நம்முடைய விவசாயிகள் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தார்கள். பருத்தி ரகம் என்றால் அவ்வளவு அற்புதமான பருத்தி விளைந்த பூமி இப்பொழுது பணமும் பல இடங்கள் ரீல்ஸ்டாக மாறிவிட்டது. நீரும் கட்டுப்பட்டது, நிலவும் கட்டுப்பட்டது. மரபணு பார்த்த விதைகளாலும் உற்பத்தி செய்ய முடியாமல் கண்ணீர் வெடிக்கக்கூடிய காட்சியாகத்தான் விவசாய நிலை இருக்கிறது. ஆனால் இன்னொன்று நான் சொல்லியாக வேண்டும். அதாவது மரபணு மாற்றம் இல்லாத முறையில் இயக்கம் செய்யக்கூடிய விவசாயம். இன்று கூட நான் காலையில குப்பனூர் என்கிற கிராமத்துக்கு, தொண்டாமுத்துக்கு சென்றேன். நேற்றைய முதலில் 180 பன்றிகள் அந்த விவசாயியை விரட்டி விரட்டி துரத்தி இருக்கிறது. அவர் 2 ஏக்கராவில் தான் தக்காளி பயிரிட்டார். அந்த பயிரிட்ட தக்காளி அனைத்தும் நாசமாகிவிட்டது. இதுக்கு சொல்வதற்கு காரணம், நிறைய விவரங்கள் கொடுக்கிறார்கள். இது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் உள்ளபடியே விவசாயினுடைய நேரடியாக அவருடைய தோட்டத்துக்கு சென்று பார்த்து புரிந்து என்ன உற்பத்தி என்னன்னு உங்களுக்கு இருக்கிறது என்று கள ஆய்வு செய்யாமல், விவசாயினுடைய வேதனையை தீர்க்காமல் நீங்கள் மேடையிலே சொல்லுவதும் தேர்தல் காலத்திலே அறிக்கை விடுவதும் அது பொருத்தமான முறையில் விவசாயிகளை வருத்தமாக்கிறது வர வளமாக்கவில்லை. ஆனால் ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார், இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கலாம் என்ற அந்த முயற்சியை நான் குறை கூறவில்லை. அந்த முயற்சி பயனுள்ளதாக விவசாயிகளுக்கும் விவசாய குடும்பத்துக்கும் செல்ல வேண்டும். இன்னொன்று, ஒரு அச்சம் இருக்கிறது. விவசாயத்துக்கு உறுதுணா இருப்பது கால்நடைகள், பால். இப்ப இந்த பாலை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், உள்நாட்டு கறவை மாடுகள், உள்நாட்டு கறவைகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு ஒரு வேட்டு வைக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது. இதெல்லாம் ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு நிரந்தரமான முறையில்
பாரம்பரிய உள்ள விலைகளை பாதுகாப்பதும், அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக களம் செல்வதும் அது மாநில அரசும் செய்ய வேண்டும், ஒன்றிய அரசும் செய்ய வேண்டும். இது எங்களுடைய வரராஜன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். ஆனால் சொல்லுவது எங்களுக்கு கேட்பதும் சொல்லுவதற்கும் வாய் இருக்கிறதுக்கு, கேட்பதற்கும் காது இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்த அரசுகள் தேவை என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இடங்களில் நீர்கள் கெட்டுவிட்டன. அவ்வளவு நீரும் பாதுகாக்கப்பட வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வனவிலங்கையும் கூட இந்த காட்டுப்பன்றி, யானை, முயல், மான், மயில் என்ன நீங்க ரசாயனம் செய்தாலும், நீங்கள் இயற்கை விவசாயம் செய்தாலும், இதிலிருந்து மனுஷன் தப்பி அது மார்க்கெட்டு கொண்டு அவனுக்கு கட்டுவழியாகும் என்ற கவலைதான் நீடிக்கிறது. ஆகவேதான் உண்மையிலேயுமே விவசாயத்தில் கண்ணீர் துடைக்குமேயானால் அவனுடைய களத்துக்கு செல்ல வேண்டும். மேடை அலங்கரிப்பது பொருத்தமல்ல, நேரடியாக கள ஆய்வு செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று விவசாயிகள் சார்பாக உங்கள் தினமலர் செய்திகள் மூலியமாக சொல்ல விரும்புகிறோம். பிறகு இன்னொரு பேசி பிறகு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன்.